ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஆன்லைன் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய பல வழிகளில் இதுவும் ஒன்று. இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு நிறுவனத்தோட பொருளை உங்கள் மூலமாக மற்றவங்கள்ட்ட விற்கிறது தான். அந்த நிறுவனம் உங்களுக்கு ஒரு பங்கு தர்றது தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது கமிஷன் அடிப்படையில் இயங்குறது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ நீங்கள் அந்த மொபைல் ஃபோன் பற்றி யூடியூப் மூலமாக எப்படி இருக்குது அப்படின்னு ரிவ்யூ பார்ப்பீங்க இல்லையா? நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. அந்த யூடியூப் வீடியோவில் இந்த மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்குறதுனால அந்த யூடியூப் நடத்தும் நபருக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். அதை தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டில் 4 தரப்பினர்கள் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது இணை நிறுவனம், வணிகர், நுகர்வோர் மற்றும் இணைந்த நெட்வொர்க். இந்த மாதிரி 4 பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, ஷாப்ஸி இந்த மாதிரியான பல ஆன்லைன் நிறுவனங்கள் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலம் பயனாளரை கொண்டு அவங்களோட பொருளை இலவசமாக மார்க்கெட்டிங் செய்கிறதுனால அந்த நிறுவனத்துக்கு அட்வர்டைஸிங் காஸ்ட் கம்மியாகுது. அமேசான் இந்த அளவுக்கு மக்களிடம் பிரபலமானதுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது மூலமாக ஆன்லைனில் விற்பனை செய்யக்கூடிய இணையதளங்களில் ஒரு அஃபிலியேட் தொடர்பாளராக இணைஞ்சிக்கிட்டா அவங்களுக்கு ஒரு ஐடியும் தரப்படுது. அந்த ஐடி இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு தனியான கூப்பன் கோட் கிரியேட் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாகவும் பணம் சம்பாதிக்கலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டில் நீங்கள் வேறொருவரோட தயாரிப்பை நீங்கள் கமிஷனுக்காக அதை விற்பனையும் செய்யலாம். அது மூலமாக உங்களுக்கு பங்குகளும் கிடைக்கும். அதாவது 20 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை உங்களுக்கு பங்கு கிடைக்கும். இதோட மதிப்பானது நீங்கள் விற்பனை செய்யக்கூடிய பொருட்களை பொறுத்து கிடைக்கும். எடுத்துக்காட்டா நீங்கள் ஒரு பொருளை விற்கும் போது 20 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்குவோம். அதே பொருளை நீங்கள் 10 பேருக்கு சோசியல் மீடியா இல்லைன்னா வேறு வடிவில் மற்றவங்களுக்கு விற்கும்போது 200 ரூபாய் வரை கிடைக்கும். அதுவே பொருளை பொறுத்தும் விலை மாறும்போது அதிகமாக லாபம் கிடைக்கும். இதுவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா குறிப்பிட்ட நிறுவனத்தோட பொருட்கள் இல்லைன்னா சேவைகளை விளம்பரப்படுத்தி அது மூலமாக கமிஷன் சம்பாதிக்கக்கூடிய முறையை தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நிறுவனத்தோட அஃபிலியேட் ப்ரோக்ராமில் சேரணும். அவங்க உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட இணைப்பு, யூனிக் அஃபிலியேட் லிங்க் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த இணைப்பை பயன்படுத்தி பொருட்களை அல்லது சேவைகளை உங்கள் வலைத்தளம் மூலமாக, அதாவது யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான இடங்களில் ஷேர் பண்ணலாம். யாராவது அந்த லிங்கை கிளிக் பண்ணி பொருட்களை வாங்கினா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட நன்மைகளை பற்றி இப்போ பார்க்கலாம். நீங்கள் எங்கே இருந்து வேணும்னாலும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தொடங்கலாம். நீங்கள் விற்ற ஒரு பொருளுக்கு கிடைச்ச கமிஷனை விட பல நாட்களுக்கு பிறகும் அதே பொருளுக்கு கிடைக்கும் கமிஷன் அதிகமாக இருக்கும். அதாவது உங்களோட செயலற்ற வருமானம், பாசிவ் இன்கம் கிடைக்கும். இதில் முதலாளி அப்படின்னு யாரும் இல்லை. நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்றபடி செயல்படலாம். இதுக்கு வயது வரம்பு தேவையில்லை. யார் வேணும்னாலும் இதை தொடங்கலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டில் மட்டும்தான் அதிக லாபம் கிடைக்குது. இதுக்கு அதிக பணம் தேவைப்படாது. எவ்வளவு வேணும்னாலும் பணம் சம்பாதிக்கலாம். அது எவ்வளவு பொருட்கள் விற்பனையாகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கும். இதை பற்றி நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். வீட்டில் இருந்தபடியே அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலம் எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான பல பயனுள்ள பதிவுகள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.